ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். என்னுடைய பேண்ட் சைஸ் 36லேருந்து 32க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அப்போயே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கும் இப்படி தான் டபுள் எக்ஸ்எல்லேருந்து இப்போ எல் சைஸுக்கு வந்திருக்கு, எல்லேருந்து மீடியமுக்கு வந்திருக்கு இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நானும் ஒன்று நிறைய பேருடைய ஆசையே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் வரணும் அப்படின்றத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது எஸ் வந்தால் நல்லா இருக்காது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மீடியம் சைஸ் வந்தாவே போதும். ஏன்னா அபி என்ன பண்ணுவோம், நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர்லாம் சாப்பிட்டுட்டு எதுவுமே இது பண்ண மாட்டான், வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டான். நான் வெளியில கடையை கூட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாதாம் இந்த இம்சை பிடிச்சவன் வீட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். வெளியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீ சாப்பிடாத, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னாடி வாங்கி வச்சுட்டு சரி நீ ஒன்றும் சாப்பிடாத, சூப்பராக இருக்கு அப்படின்னா. இப்போ நம்ம பாட்டு கிளாஸ்லேயும் சொல்லிட்டாங்க, சிஸ்டர் இதுக்கு மேலே இழைக்காதீங்க, இழைச்சா ஒரு மாதிரி அசிங்கமாக ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க, வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கு மேலே இழைக்கிற எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால வெயிட் லாஸ் பவுடர் நிப்பாட்டி சாப்பிட்றத உன்னை நான் வாங்கி கொடுக்குறத சாப்பிட சொல்லி இப்போ கடையில் சமோசாலாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஆளுக்கு. இந்த இம்சை பிடிச்சவன் அதுதான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போடுவாங்க, இதுக்கு நீங்கள் யாருடைய செல்லம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்லுவாங்க நான் என் ஹஸ்பண்டோட செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. நானே கம்மன் இருந்தாலும் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டு கம்மன் இருப்பானா, இவர் அதை செஞ்சு சாப்பிடு என்ன ஆக போகுது சாப்பிடு அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு உள்ள ஒரு சஸ்பென்ஸ். அது மாதிரி இது அண்ணா கொடுத்தது. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன், இதை பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர்னால அப்படியே நல்ல ரிசல்ட்னு சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. பிளஸ் நம்ம 3 ஜிம்மு பெரிய ஜிம்முக்கு நம்ம சென்னைக்கு நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோலாம் போட்டோம். அது இல்லாமல் டாக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணாங்க நம்மளதை ஒரு சில பேஷண்ட்டுக்கு அவங்களோட வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ முன்னாள் போட்ட வீடியோவில் நிறைய பேர் இதாகி இன்னும் நிறைய பேர் வெயிட் லாஸ் போட்டு நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்க அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிடுச்சு. வெயிட் லாஸ் காம்போ ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், 19 நாடுகளுக்கு நம்ம ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதை சொல்லும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நாடுகள் அதிகமாகிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த 19 நாடுகளில் பார்த்தீங்கன்னா வாங்கிடுறவங்க அடுத்தவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து என்ன விஷயம்னா, எனக்கு அபிக்கும் ஜனவரி 3ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆனது எல்லாருக்குமே தெரியும். நான் வீடியோ காட்டி பண்ணிருந்தேன். அந்த காயம் தழும்பு தெரியுதா, அதுக்காக தான் ஸ்லீவ்லெஸ் போட்டு உட்காந்துருந்தேன், இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன், ஃபுல் ஷர்ட் தான் வந்திருப்பேன். இந்த தழும்பு இப்போ தான் மெதுவாக ஆறிட்டு இருக்கு, இது காணாமல் போயிட்டு இருக்கு. இது எதனால் காணாமல் தான் நம்மளுடைய க்ளோ சீரம் இருக்குல்ல, அதை எடுத்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தழும்பு மாறாது, இது ரொம்ப நாளாக வருஷ கணக்காக அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு கைக்கு இந்த இடம் ஒரு மாதிரி உள்ள வலிக்குன்னு சொல்லி டாக்டர் பார்க்கும்போது அவரே ஷாக்கிங், இவ்வளோ சீக்கிரம் அந்த தழும்பு மறைந்தா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னோம் நம்மளுடைய க்ளோ சீரம் தான் யூஸ் பண்ணுறோன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காயப்பட்டு உங்கள் எல்லாத்தையும் நான் காட்டியிருப்பேன். என்னன்னா உள்ள ஜவ்வு விட்டு போய் இந்த 2 எலும்பு ஜாயின், அதாவது அந்த இது ஜவ்வோட இதில் அதிர்வு அந்த என்ன சொல்ற பெயின் அதில் அடிப்பட்டது. அதனால அந்த வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த 2 எலும்பு ஜாயிண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா உள்ள காயமாக இருந்திருக்கு. எனக்கு தெரியல, இது இந்த சைடு வலி அதிகம். என்னென்ன அந்த சாப்பிட்ற தட்டு, அதுக்காக தட்டு எடுத்து வச்சுட்டு இப்படி தூக்க முடியாத சூழல் போயிடுச்சு எனக்கு. நான் வெளியில் காட்டிக்கல, இப்படி தூக்கும் போது இந்த ஆள்காட்டி விரலுக்கு அது பெயின் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நான் அபிகிட்ட சொல்லிட்டு அந்த அபி என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, என்னை பயமுறுத்தி விட்டார். இது இன்கேஸ் இது வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. அபி நம்மள்ட்ட இருக்கும்போது நீ எதுக்கு மெனக்கிறவா அப்படின்னு சொல்லி கால்சியம் போட்டு டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் கால்சியம் பவுடர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கால்சியம் பவுடர் ஏன்னா இவர் எப்போவுமே என்ன சொல்றது, அந்த ரொம்ப மெனக்கிட்டு ஒரு விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணி எப்பா உடுப்பா அப்படிம்பாரு. ஆனால் இந்த வாட்டி ஏன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இவருக்கு இந்த ஃபுட்டு விஷயத்தில் சேஞ்ச் பண்ணி தான் நிறைய பிரச்சனைகள் சரியாக போச்சு அப்படின்னு. இந்த வாட்டியும் கால்சியம் பவுடர் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுடைய கால்சியம் பவுடர் எடுத்துட்டு திருப்பி நான் எனக்கு அந்த பெயின்லாம் ஓரலாம் எனக்கு சரியாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப சுத்தமாக முடியல, நான் எதுவுமே பண்ண முடியாது. சாப்பாடை உருட்டி வாயில் வைக்கிறது, துணியை துவைச்சிட்டு இப்படி புளி சில நேரத்தில் துவைப்பேன், நான் எப்போயும் துவைக்க மாட்டேன். அப்படிதான் பாப்பா இப்போ புளிஞ்சோம்னா மட்டார்னு உள்ள சவுண்டு மடக்குன்னு சத்தம் கேட்கும். அப்போ எனக்கு நான் கால்சியம் போட்டு குடிச்சிட்டு எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. எனக்கு அதேமே டாக்டர் சொன்னார், வேறு மாதிரி சிகிச்சைலாம் பண்ணணும், வருஷ கணக்காக அந்த பெயின் இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வலி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் ஒரு எக்ஸ்ரே தெரியுதா, சில கிளியராக தெரியுதா உனக்கு, போய் எக்ஸ்ரே எடுத்தோம். நேற்று தான் எடுத்தோம் எக்ஸ்ரே, தெரியுதுங்களா உங்களுக்கு. டாக்டர் பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம், உள்ள ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். இதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வருஷ கணக்காக அந்த பிரச்சனை இருக்கும், அந்த ஜவ்வு இதாகும் சொன்னவங்கள்ட்ட
சடனாக அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்குது கால்சியம் பவுடர்னால அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதனால் வந்து நீங்கள் கால்சியம் பவுடர் வாங்கணுங்கிறதுக்காக சொல்லலை, அதோட ரிசல்ட்டை வந்து நான் ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? இப்போ எனக்கு கை வந்து நல்லா இருக்குது, நான் பாக்ஸிங் பண்ணலாம். ஏன்னா பாக்ஸிங் மட்டும் ரொம்ப பிடிக்கணும். அதுக்காக தான் வந்து நான் வந்து அவசரமாக அந்த கையை ரெடி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துருக்கான். ஏன் ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்கான், போகவே மாட்டான் அந்த பக்கம். எங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அபியுடைய அண்ணன் யாகப்பண்ண அவங்க வீட்டில் வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. ஓகேங்களா? அபிக்கு சீம்பால்னு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அபி வந்து சீம்பால் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அவங்கள்ட்ட. அதை ரொம்ப நாளாக ஞாபகத்தில் வச்சிருந்துருப்பாங்க. கரெக்டாக இன்னைக்கு கொண்டு கண்ணுக்குட்டி போட்டோன்னா சீம்பாலை கொண்டு கொடுத்துருவேன் அபிக்குன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. காலையில் என்கிட்ட அவர் வந்தது எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டில் ஏசி பிரச்சனை. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஒரு 4 நாளாக பிரச்சனை. எங்களால் தூங்கவே முடியல நைட்டு. என்னன்னா அது உடம்புக்கு பழகிடுச்சு. ஏன் ஏசி இல்லைன்னா நீ தூங்க மாட்டியான்னு கேட்கலாம். அது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு பழகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சரியான அனல் நைட்டெல்லாம் இப்போ அந்த பெடனி கழுத்து பின்னாடிலாம் வேர்த்து இவங்களும் தூங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு தூங்கவே முடியல. இப்போ நேற்று தான் ஏசி சரியாச்சு. போடுறா ஏசி என்ன தூங்குனா எப்போ எவன் முழிச்சோன்னு தெரியல. அந்த அளவுக்கு அதுல வந்து அவர் யாகப்பன் வந்து சீம்பாலை கொடுத்துட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க சீம்பாலை. அம்மா வெளியே போயிட்டாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க மாதிரி சீம்பால் வந்து யாகப்பன் தம்பி கொடுத்துருக்காப்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னன்னா இதுதான் உண்மையான அன்புங்கிறது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் சொல்லி எப்பயோ சொன்னோம். இந்த சீம்பால் விஷயம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஒரு சம்பவமே பண்ணியிருக்கேன். என்னன்னா ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ரிலேஷன் வீட்டில் வந்து சீம்பால் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த மச்சான். ஆனால் என்னன்னா அப்போ வந்து அந்த புது மாப்பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இன்னொன்று கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சீம்பால் பீச்சு ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்ணுக்குட்டி கொடுத்தது போக பாக்கி பாலை வந்து என்னன்னா கிணத்துல இல்லை குளத்துல ஊற்றிடுவாங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் பிளட் வரும். ஏன்னா புதுசாக கண்ணுக்குட்டி போட்டுருக்கல பிளட் வரும். அதனால வந்து நம்ம யாரும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 3ஆவது நாள்லேருந்து இல்லை 4 நாள்லேருந்து நம்ம வந்து எடுத்து. ஆனால் இது வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் சீம்பால். நான் ஆல்ரெடி வீடியோ கூட ஒரு வாட்டி போட்டிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து இந்த அளவுக்கெல்லாம் திக்காக கிடைக்கல. அது வந்து 6-7 அப்படி நம்ம தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. பட் அந்த அளவுக்கு திக்கு இல்லை, ரத்த பொரியல் மாதிரி திரியா இருக்கும். அது அப்படிதான் வந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா நான் அதுவும் செஞ்சு குக்கரில் வேக வச்சுட்டு இதை வந்து காத்தாடி போட்டு ஃபேனை போட்டு இது பண்ணிட்டு ஆற வச்சுட்டேன். தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரே பாருங்க, செமையா இருக்கு. அப்படியே பார்க்கவே செமையா இருக்கு. இது வந்து கேக் மாதிரி டபக்குன்னு தட்டில் விழுமான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா சீம்பால் வந்து எனக்கு வந்து பெருசா அதுக்கு தாண்டா கொடுத்தேன். இது எடுக்கிற ஸ்பூன் தான். இங்க பாருங்களேன், இது வந்து நல்ல தட்டு தான். நான் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி போட்டேன். இப்போ இதை நான் எப்படி செஞ்சேன்னா நல்ல திக்கா இருந்து செஞ்ச இந்த பால் இது கூட வந்து வெள்ளை சர்க்கரை, அது கூட அந்த சர்க்கரை கூடயே ஏலக்காய், மிளகு, சுக்கு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம பொடியை வந்து சலிச்சுட்டு பாலையும் வடிகட்டி அது கூட கலந்துட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிறது வந்து மிளகுத்தூள். அம்மாடி வாடா. என்னன்னா எனக்கு வந்து சீம்பால் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் கிராமத்தில் இருந்தனால நிறைய சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து இது எப்படா கிடைக்கும்னு இருப்பேன். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அபிதான் இது வந்து எப்போ கிடைக்கிட்டு இருந்தா. ஸோ சீம்பால் கொடுத்த அதனால யாழ்னி யாகப்பாண்ண யாசிகா அப்புறம் மம்மிக்கு அவங்க மம்மிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சிஸ்டர். இது அபிதான் செஞ்சா, நான் செய்யலை. நான் வீடியோ வந்து உனக்கு இந்த அளவுக்கு சூப்பராக செய்ய தெரியாது. ஏன்னா அபி வந்து குளிக்கிறது ரெடி ஆகிட்டு இருந்தா நான் வந்து ஒரு வீடியோ கொடுப்பானா இல்லைப்பா நான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு நான் குளிக்கணும் அப்படின்னா சரி ஓகே இந்த மோரக்கட்டையை பார்க்கட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து வந்துட்டேன். இல்லைனா இப்போ வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விரல் சரியாக ஆயிடுச்சா அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. சரி ஓகே அதையும் சேர்த்து ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். ரிசல்ட் என்ன ஆகும் தெரியல. நீ தாண்டா இது பண்ணி விட்ட. ஐயோ அது பிஞ்சு போனாலும் பரவாயில்லடா. டேஸ்டா வந்து இந்த மாதிரி இருந்தது. வாவ் அப்பா என்ன பாத்தியா சாய்குட்டி எப்படி இருக்கு? ஐயா சிரிப்பு தாங்கல. டேய் மேலையும் டி-ஷர்ட் கீழேயும் டி-ஷர்ட். நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா சீம்பால் விப்பாங்கல, அது வந்து ஒரிஜினல் சீம்பால். அது வந்து சீம்பால் அவங்களே ரெடி பண்றது. பவுடர் போட்டு ரெடி பண்ணுவாங்க. செல்ல கொடுச்செல்லாம் கத்திய நான் கட் பண்றேன். அடுத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கப்பு தயிர். அதுவுமே நான் ஒண்ணு நீ ஒண்ணு. கப்பு தயிர் இருக்குல்ல, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க அண்ணன் வந்து எடுத்து பண்ணாப்ல. அதுலயும் ஒரு சில இதெல்லாம் கலப்பாங்க. ஓகேங்களா? கட் பண்ணிட்டா இது ஒரு கட் பண்றேன். பாப்பா நீ மாத்தி மாத்தி கட் பண்ணிக்கங்க. இது கையில பசஞ்சாலே சதக்கணும். ஏய் இருடா தயவு செய்து அப்படி பண்ணிராதடா. நல்லா இருப்ப. நல்லா இருக்கடா. அரே பாபா பாபா என்னன்னா இவங்க இவ்வளவு மெனக்கறாங்களே, இவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. இவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிடுவேன்டா. அப்படியே எவ்வளவு இருந்தாலும் முடிச்சு விட்டுருவேன்டா. எனக்கு வேணாம். ஏய் எப்படி இருக்கு சொல்றா ப்ளீஸ் டா. செமையா இருக்கு. தங்கப்புள்ள என்னங்கடி எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்ப சாப்பிட்டு பாருங்கப்பா.
ஏ சூப்பராக இருக்கா, எப்படி இருக்கு? ஓகே, நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. என்னன்னா இப்போ நாங்கள் வந்து பாட்டு கிளாஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். நிறையா மேடைகள் வந்து நிறையா வந்து ஏடி பாட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து எங்களுடைய கோல் என்ன அப்படின்னாக்க, நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, அதையும் நல்லா பார்த்துக்கணும். எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சூப்பர் சிங்கர் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் விஜய் டிவியில் தான் ஒர்க் பண்ண ஒரு 6 இயர்ஸ். அதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறையா பாட்டு. மகி வந்து ஒரு விஷயம் நினைச்சாருன்னா அது கண்டிப்பாக கடவுள் பண்ணது நடக்கும். ஏன்னா இப்போ என்னுடைய வாய்ஸ் வந்து டெஸ்ட்லாம் பார்க்கும்போது எல்லாமே பக்கா கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அதுக்கான ப்ராக்டிஸ் ஒரு 500 பாடல் வந்து நான் வந்து என்னை வந்து ரெடி பண்ணிக்கணும், பாடி ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணோம். கர்நாடிக் சங்கீதம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால வந்து உடனே சூப்பர் சிங்கர் இப்போ போகணும் ஆசைப்படல. இன்னும் 1 வருஷம் நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போனான்னு விருப்பப்பட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் எனக்காக வந்து ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிங்க. நல்லது நடக்கும். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சு நான் பார்த்தீங்கன்னா இதில் சர்க்கரையை வந்து கம்மியாக போட்டுட்டேன், கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கு. போதும் இது கரெக்டாக தான் இருக்கு. பவுடர் சுகரை மேலே தூவி சாப்பிட்ருவோண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், உங்களுக்கும் சீம்பால் கிடச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அந்த 1வது நாள் 2வது நாள் பால் விட்டுட்டு 3வது நாள், ஏன்னா இங்க யாருமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டே பண்ண மாட்டாங்க. ஆனா யூடியூப்ல பாத்தீங்கன்னா அப்படி பண்ண கூடாது. நான் சில வீடியோஸ் வந்து சீம்பால் எப்படி செய்யறதுன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மில்க் அப்படி சொல்றாங்க. அது வந்து எல்லாருமே சொல்றாங்க அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி அதுல வந்து அந்த பிளட் லேசா கலந்துருக்கும், அது கிருமி அதிகம், அதனால சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் வந்து எரிச்சோம்னாக்கா அந்த இது சரியாயிருவாங்க, அப்படி எடுத்துக்க கூடாது இது. ஓகேங்களா? அது என்னதுல கிராமத்துல போய் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம சாப்பிட ரொம்ப நல்லது. ஓகேங்களா? 3ஆவது நாள் 4ஆவது நாள் சீம்பால் எடுத்துக்க ரொம்ப நல்லது. இங்கே பாருங்க, வீடியோ எடுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் கமெண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து பின் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ளஸ் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் பின் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் அதுலேருந்து எடுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் தான் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை பெரிய டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய். பாய் பாய்.